3, 4, 5 இந்த 3 எண்களுக்கு இடையில் ஏதோ ஒரு விசித்திரமான ரகசியம் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களை இந்த எண்கள் குறிக்கும்போது ஒரு அழகான கணித உண்மை வெளிப்படுது. அதுதான் உலக புகழ்பெற்ற பித்தாகரஸ் தேற்றம், பைத்தாகரஸ் தியரம். வணக்கம், லேர்னிங் அசிஸ்டன்ட் ஆப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை வெறும் சூத்திரமா மனப்பாடம் செய்யாம அது ஏன் உண்மையா இருக்குன்னு சில அழகான அனிமேஷன்கள் மூலமா புரிஞ்சுக்க போறோம். முதலில் ஒரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம். இதோட அடிப்பக்கத்தை A அப்படின்னும் குத்துயரத்தை B அப்படின்னும் வச்சுப்போம். இந்த ரெண்டு பக்கங்களுக்கும் எதிரே இருக்கிற மிக நீளமான பக்கத்தை கர்ணம் அல்லது ஹைபாட்டனியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை C என குறிக்கலாம். பித்தாகரஸ் தேற்றம் என்ன சொல்லுதுன்னா, ஏயின் வர்க்கத்தையும் ஏ ஸ்கொயர், பியின் வர்க்கத்தையும் பி ஸ்கொயர் கூட்டினால் அது சியின் வர்க்கத்திற்கு சி ஸ்கொயருக்கு சமமாக இருக்கும். அதாவது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஆனா இது எப்படி சாத்தியம்? இதோ ஒரு அருமையான விஷுவல் ப்ரூஃப் பாருங்க. இப்போ திரையில் தெரிகிற மாதிரி ஒரே அளவிலான 4 செங்கோண முக்கோணங்களை எடுத்துக்கலாம். இந்த 4 முக்கோணங்களையும் ஒரு பெரிய சதுரத்துக்குள்ளே நாம அடுக்க போறோம். கவனிச்சு பாருங்க, இந்த பெரிய சதுரத்தின் ஒவ்வொரு பக்கமும் A பிளஸ் B அளவுக்கு இருக்கு. இந்த முக்கோணங்களை நாம ஓரமா அடுக்கும்போது நடுவுல ஒரு காலி இடம் உருவாகுது இல்லையா? அந்த காலி இடம் ஒரு சதுர வடிவில் இருக்கு. அதோட ஒவ்வொரு பக்கமும் C அளவுக்கு இருக்கிறதால அந்த நடுப்பகுதியின் பரப்பளவு C ஸ்கொயர். இப்போ ஒரு சின்ன மேஜிக் செய்யலாம். இந்த முக்கோணங்களின் இடத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி அமைப்போம். இப்போ பாருங்க, அதே பெரிய சதுரத்துக்குள்ள முக்கோணங்களை நாம வேற மாதிரி நகர்த்துறோம். ஆனா பெரிய சதுரத்தோட மொத்த பரப்பளவு மாறவே இல்லை. இப்போ புதுசா உருவான காலி இடங்களை கவனிங்க. இங்கே ஒரு பெரிய சதுரத்துக்கு பதிலா 2 சின்ன சதுரங்கள் உருவாயிருக்கு. இதில் ஒரு சதுரத்தின் பக்கம் A, அதனால அதோட பரப்பளவு A ஸ்கொயர். இன்னொரு சதுரத்தின் பக்கம் B, அதனால அதோட பரப்பளவு B ஸ்கொயர். இங்கேதான் அந்த ஆஹா தருணம் ஒளிஞ்சிருக்கு. முக்கோணங்களை நாம நகர்த்தினாலும் அந்த பெரிய சதுரத்துக்குள்ள இருக்கிற மொத்த காலி இடம் மாறவே இல்லை. முதல்ல அந்த காலி இடம் C ஸ்கொயராக இருந்தது. இப்போ அது A ஸ்கொயர் மற்றும் B ஸ்கொயராக பிரிஞ்சிருக்கு. இதிலிருந்து என்ன தெரியுது? C ஸ்கொயர் என்பது A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயருக்கு சமம். எவ்வளவு எளிமையான உண்மை இது, இல்லையா? வடிவியல் ரீதியா பார்க்கும்போது இந்த தேற்றம் எவ்வளவு அழகா அமையுதுன்னு பாருங்க. வெறும் எண்களாக இருந்த ஒரு விஷயம் இப்போ உங்க கண்ணு முன்னாடி ஒரு தெளிவான உருவமா மாறியிருக்கு. கணிதம் என்பது வெறும் சூத்திரங்கள் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் மொழிய புரிஞ்சுக்க உதவும் ஒரு அழகான கருவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பாடங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற லிங்க் மூலமா லேர்னிங் அசிஸ்டன்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்க. அங்கே நீங்க ஆன்லைன் தேர்வுகள் எழுதி உங்களை நீங்களே சோதிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பாடங்களை அவ்வப்போது எளிதா ரிவைஸ் செய்யவும் இது ரொம்ப உதவியா இருக்கும். கணிதத்தை நேசிப்போம், தொடர்ந்து கற்போம். நன்றி.